அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஷுவல்ஸா ஃப்ரெஷ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஐஎம்எல் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வீடுனாலே க்ளீனிங்குங்கிறது கட்டாயமாக இருக்கும். அதுவும் எவ்ரிடே செய்கிற மாதிரி இருக்கும், எவ்ரி வீக் செய்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா மந்த்லி செய்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக கிச்சனை பொறுத்தவரையில் நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே அதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். என்னோடய விலாக்ஸை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோடய நிறைய விலாக்ஸில் சொல்லியிருப்பேன். கத்தாரை பொறுத்தவரையில் ரொம்ப மினிமலைஸ்டான கிச்சன் தான் இருக்கும். பெரிய கிச்சனுங்கிறத பார்க்குறதே ஒரு அபூர்வமான விஷயமா இருக்கும். அதுலேயுமே என்னோடய கிச்சன் இப்போ இந்த வீட்டில் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒருத்தர் நின்று வேலை செய்கிற மாதிரி தான் இந்த கிச்சன் இருக்கும். பட் இருக்க போகிற கொஞ்ச நாளைக்கு தானேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைமில் தான் நம்மளோட கிச்சனை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி நிறைய குறை சொல்லிட்டே இருப்பேன் என்னோடய கிச்சனை பற்றியே. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையாகவே அதோட அருமை புரியுது. இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கேஸ் ஸ்டவ் வச்சாலே போதும், அந்த கவுண்டர் டாப்பே நிரம்பிடும். சம்டைம்ஸ் நான் வேறையாக டேபிள் போட்டு ஸ்டவ்வை தூக்கி வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப்பை யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இப்படி வேறு மாதிரியெல்லாம் செட் பண்ணி ஏதோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சுட்டே வேலை செஞ்சிட்ருப்பேன். அன்றைக்கி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ்வெல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அந்த கிச்சன். ஸோ மொத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எல்லா வெசல்ஸையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் மொத்தமாகவே என்னோடய கிச்சன். ஸோ இதுக்குள்ளே நின்று தான் நான் எல்லா வேலையுமே பார்த்துட்ருப்பேன். ஒரு சேர் வெளியில் போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வேலை செஞ்சிட்ருக்கும்போது கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு பக்கம் என்னோடய கிச்சன் வேலையை பார்த்துட்ருந்தா தியா தூங்கவே இல்லை. தியாவை நான் டேடாக்கிட்ட தூங்குங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். பட் மேடத்துக்கு நான் வந்தால் தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு நான் முழிச்சிட்ருக்கும் வரைக்கும் அவவுமே முழிச்சிட்ருப்பா. எப்போயாச்சும் ஒரு சமயத்தில் இந்த கரடி பிறக்கான்ற மாதிரி தான் தியா தானாகவே தூங்குறது. அது ரொம்ப டயர்டாக இருப்பாள். அந்த டைமில் மட்டும்தான் அது நடக்கும். எங்கேயாச்சும் வெளியில் போய் வந்தால் ரொம்ப டயர்டானா தூங்குவாள். இல்லைனா நம்ம ரொம்ப நேரம் அவள் எங்கேயாச்சும் ப்ளே ஸ்டேஷனில் விட்டுட்டோம்னா அதில் டயர்டாகி தூங்கிடுறது. அந்த மாதிரி அரிதாக தான் தூங்குறது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் அவள் தூங்க வச்சா மட்டும்தான் தூங்குவா. அவ்வளோ நேரத்துக்கு அவள் விளையாடிட்டே தான் இருப்பாள். ஃபைனலி டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் தான் மேடம் தூங்கினாங்க. இந்த விலாக் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. காலையில் எழும்பினோடனே நமக்கு டீ, காஃபி இல்லைனா இஞ்சி பிளேண்டி குடிக்கணும். நைட் கொஞ்சம் லேட்டாகவே தூங்கினதுனால கொஞ்சம் தலைவலி மாதிரி இருந்தது. அதனால் காலையில் எழும்பினோடனே இஞ்சி பிளேண்டி போட்டு குடித்தாச்சு. எப்போவுமே இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக போட்டு குடித்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது என்னமோ தெரியல, குடிச்சு பழகினதுனால என்னமோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்குள்ளேயே வந்துருச்சு. பட் இப்போ தான் நீங்கள் பழகுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் பழகிடாதீங்க. இதுக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் இதிலேருந்து வெளியில் வரத்துக்கு. தியாவுக்கு எப்போவுமே காஃபி, பிளேன் டீ இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். பட் நாங்கள் குடிக்கிறத பார்த்து பார்த்து இப்போ அவவுமே காலையில் எழும்பினோன்னே இதை கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவൾക്ക് ஒயிட்டாக மில்க் கொடுத்துருவேன். அதை அவள் குடிச்சிருவா. நாங்கள் காஃபியோ டீயோ குடிச்சிக்கிறது. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, லாஸ்ட் வ்ளாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தப்போ, நீங்கள் குடிங்க சிஸ்டர், உங்களோட பிள்ளைக்கு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ரியலி தேங்க்ஸ் டு யூ. உண்மைக்குமே நான் அவൾക്ക് கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். பட் அவள் கேட்கும்போது என்னால் முடியறதில்ல. அதனாலேயே கொஞ்சமாக கொடுத்துக்கிறது.
ஏர்லியா சொன்ன மாதிரி எனக்கு காலையில் எழும்பினதுலேருந்து கொஞ்சம் ஹெடேக்காக இருந்தது. நம்ம ஹெடேக்கை கவனிக்காமல் நம்மளோட வேலையை பார்க்கணுன்னு சொல்லி கண்டினியூவாக வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு தலைவலியும் சரியாகாது. அதோட அந்த நாளே அப்படியே ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும். எப்போ நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கமோ அந்த நாள் தான் நம்மளுக்கும் ரொம்ப ரீஃப்ரெஷ்டாக இருக்கும். அதனாலேயே அன்னைக்கு வந்து ரொம்ப ஹார்டாக வேலை செய்யாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் வேலை பார்ப்பேன். மார்னிங் வந்து இஞ்சி பிளேன் டீ குடித்ததுனால கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி இருந்தது. அதோட என்னோட மெயின் ஹெல்ப்பர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆயில் தான். இது ஒன்றும் ப்ரமோஷனுக்காக சொல்லலை. மோஸ்ட்டாக நான் படிக்கிற காலங்கள்லேருந்து இந்த எக்ஸ் ஆயில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த ஸ்மெல்லை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டாலே போதும், எனக்கு தலைவலி கொஞ்சம் குறையிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தலைவலிக்கு மருந்தெல்லாம் பண்ணிக்கிட்டு அதோட எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட் வந்து வாஷ் பண்ணி வச்ச எல்லா வெசல்ஸையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்பேஸும் கிடைக்கும். எப்போவுமே வந்து நைட் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். மார்னிங் வந்து அது அந்தந்த இடத்துல எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைட் ஒதுக்கிட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம்னு விட்டோன்னா அந்த டே ஃபுல்லாக அப்படியே அந்த திங்ஸ் அந்த இடத்துலே தான் இருக்கும். அதோட இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலை பண்ணலான்னு நினைக்கிற அளவுக்கு இங்கே அவ்வளோ ஸ்பேஸும் இல்லை. அதனால அதை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். எப்போ நான் சப்பாத்தி பண்ணினாலும் நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் டிசைன் மட்டும் கொஞ்சம் தாறுமாறாக வரும். எப்போ போட்டாலும் அமீபா மாதிரியும் இந்த வைரஸில் என்னென்ன வெரைட்டி எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் வரும். நான் சில டைமில் நல்லா சப்பாத்தி ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையோட போர்டு எல்லாமே திருப்பி உருட்டிகிட்ருப்பேன். ஆனாலுமே ஒரு சைடு ஒரு மாதிரி இன்னொரு சைடு இன்னொரு மாதிரியும் தான் வரும். அதுக்காக நான் கட்டரெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா சர்க்கிளாக வரணுங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணின காலங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் ஓகேவாக தான் வந்துட்டுருக்கு. என்னென்னா நம்ம எப்போவுமே கண்டினியூவாக பண்ணும்போது தான் அது கை பழக்கமாகும். எப்போ நான் சப்பாத்தி போட்டாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். லேட்டானால் கூட அந்த கடுகடுங்கிற தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டிப் பார்த்திங்கன்னா, மாவை வந்து நல்லா நீட் பண்ணி பிசைஞ்சு எடுத்து அது ஒரு 10 to half an hour மாதிரி நம்ம ரெஸ்ட்டில் விடணும். அப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டோன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு சப்பாத்தியோடு சேர்த்து கஞ்சியும் பண்ணியிருந்தேன். நான் ஊர்லெலாம் இருக்கும்போதோ எங்கள் அம்மம்மா வந்து எப்போவுமே கஞ்சி காலையில் காய்ச்சுவாங்க. அதுலேயுமே மரக்கறி போட்ட கஞ்சி, அதுக்கப்புறமா இலக்கறி எல்லாம் போட்டு கஞ்சி பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காலையில் எழும்பின உடனே இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் பிடிக்கும், தியாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டால் பெருசாக சாப்பிட மாட்டா. வெறுமனே குறுநெல்லில் பண்ணுற கஞ்சை வந்து உப்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதை அவளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவா. ஸோ உம்மும்மா வந்து இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சம்பல் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அந்த கஞ்சி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். என்னென்னு தெரியல, நம்ம என்ன தான் பெரிய பெரிய ஃபுட் எல்லாமே சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஃபுட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிடும்போது மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த சம்பல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கூனின்னு சொல்லுவாங்க. இறாலில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். இதை வந்து கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் அதுவும் கொஞ்சம் உப்பும் நல்ல காரமாக இருக்கணும்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடவாக சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனை வந்து நல்லாவே இருக்கும். கூனியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். பட் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் கூனியை வறுத்தப்போ எனக்கு வாசனையே வரல. நானுமே மூக்கை இழுத்து பார்க்குறேன் வாசனை ஏதாச்சும் வருதான்னு. பட் கொஞ்சம் கூட வாசனை வந்த மாதிரி இல்லை. ஏதோ நம்ம இதை சாப்பிட்றோங்கிற ஃபீலுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
கஞ்ச காய்ச்சி தியாக்கு கொடுத்துட்டு அந்த கெப்லேயே சப்பாத்திக்கு சைடி செய்யலான்னு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு வந்து முட்டை போட்டு ஒரு ரோஸ்ட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வந்து தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு மீதமாக இருக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தக்காளியும் வெங்காயமும் வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நச்சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், இதில் கொஞ்சமாக கட்டர் தூளும் நான் சேர்த்துருக்குறேன். ஸோ காரம் எல்லாமே உங்களை பொறுத்தது தான். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாக என்னோடய குக்கிங் பார்த்திங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்றைக்குமே உருளைக்கிழங்கை நல்லா டைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுவே வந்து பெரிய பெரிய பீசஸாக நம்ம சேர்க்கணுன்னா உருளைக்கிழங்க பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 15% வெந்ததுக்கு அப்புறமா அதை இதில் சேர்த்து கொஞ்சமாக பெரட்டிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சின்னதாகவே டைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டதுனால டிரெக்டாகவே இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இப்போ உருளைக்கிழங்க கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டோம்னா அது நல்லா சாஃப்டாக ஆகிரும். அதுக்கப்புறமா இதில் நம்ம கறி மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி எடுக்க வேண்டியது தான். ஸோ கறி மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிழங்கு வேகும் வரைக்கும் நம்ம லிட் போட்டு கவர் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதில் பொடி பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி லீவ் சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராகவே இந்த கறி ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் இதிலையே சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போவே கொத்தமல்லி தூவி இதை இறக்கி வச்சுட்டு போகிறேன். இனி வந்து நம்ம சப்பாத்தியை உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி உருட்டுறதுக்கு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு டெஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா என்ன பிசு பிசுன்னு இல்லாமல் இந்த சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்பாத்தி உருட்டும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சப்பாத்தி உருட்டும் போது நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக உருட்டி வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் சப்பாத்தி எல்லாம் ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்றா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா எல்லாமே நல்லா பக்காவாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றோட ஒவ்வொன்றும் ஒட்டாமல் தனித்தனியாகவே இருக்கும். ஒன்றை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை போட்டிங்கன்னா நம்ம எல்லா சப்பாத்தியும் உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொன்றா தவாவில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். 2 பேர் நின்று வேலை செய்கிறீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் உருட்டி தர இன்னொருத்தர் வந்து இதை தவாவில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம தனியாக பண்ணும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி பண்ணுவேன். உங்களுக்கும் இது ஈஸியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் எல்லாம் வந்து 1 வீக்குக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம்னா அதில் வர ஸ்மெல்லும் வராது. அடுத்தது கிருமியும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் ஊறுகாய் தான். இது வந்து டேட்ஸில போட்டிருந்தாங்க. ஸோ, எனக்கு பக்கத்தில இருக்கிறவங்க தான் என்ன கூப்பிட்டு இந்த ரெசிபியுமே வந்து ஷூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும் நான் யூடியூப் செஞ்சுட்ருக்கேன்னு. ஸோ, அவங்க கிட்ட இருந்தும் நான் நிறைய ரெசிபீஸ் எல்லாமே படிச்சுட்ருக்கேன். உண்மைய சொல்லணும்னா, அவங்க சமைக்கிறது வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான வகையிலயுமே சமைப்பாங்க. ஸோ, அதுலேயுமே அவங்க வந்து ஊறுகாய், அச்சாரெல்லாம் போடுறதுல நம்பர் ஒன்னுன்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலுமே எனக்கும் கொண்டு வந்து தந்துருவாங்க. அதே மாதிரி தான் நானும். ஏதாச்சும் நான் ஸ்பெஷலாக ட்ரை பண்ண ஸ்ரீலங்கன் ஃபுட்டாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ, இந்த விலாக் இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் கெஷுவல்ஸ் ஆஃப் ரிஷா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.